மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் என்ற தலைப்புக்கு தொடர்ச்சியாக என்ன பார்க்கலாம்னா, ஹவு டு பி ஹாப்பி ஆல் த டைம், மகிழ்ச்சியாக இருப்பது எங்கனம் எல்லா நேரத்திலும் அப்படின்ற அந்த தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், வேல்யூஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வேல்யூஸை நம்ம நிச்சயமாக நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கணும். மோரோவர் இந்த பாசிவ் அக்ரெஷன்றதை வி ஷுட் எஸ்சூ தட். ஏன்னா பாசிவ் அக்ரெஷன்றது ஒரு நெகட்டிவ் பிஹேவியர். அது எப்பொழுதும் எடுபடாது. அதை பயன்படுத்துறதே நம்மளுக்கு வி ஆர் ஹேவிங் வீக்னஸ் இன் எக்ஸ்பிரஷிங் அவர் பிஹேவியர். முதல் விஷயம், இயலாமை ரொம்ப இருக்குது. அப்புறம் ஒரு 5 விதமான ஆமைகள், இல்லாமை, இயலாமை, பொறாமை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆமைகள்லேருந்து வெளியில் வந்தால் தான் இந்த நெகட்டிவ் என்ன பிஹேவியர் நம்மளை விட்டு வெளியில் போகும். இந்த பாசிவ் அக்ரெஷன் கூட அந்த 5 வித ஆமைகளில் ஒன்று சேர்ந்தது தான். இது எல்லாமே இருக்கணும். அதாவது அந்த பொறாமைன்ற அடிப்படையிலையும் இயலாமை என்ற வீக்னஸ்னாலையும் வரக்கூடியது தான் இந்த பாசிவ் அக்ரெஷன். ஆனால் இதுலேருந்து வெளியில் வந்துட்டா வாட் வில் பி கெட்டிங் அப்படின்னா மகிழ்ச்சி தான், எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்புறம் இன்னும் என்ன கொடுக்குறோம், இனிமை, களிப்பு அப்படிலாம் சொல்கிறோம். மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லை. சிறு குழந்தைக்கு பாருங்கள், அதுக்கு எந்த விதமான ரிசர்வேஷன்ஸ் இல்லை, எல்லாரோடையும் போய் சிரிக்கும். ஒரு 4 வயசில் இருக்கிற குழந்தைன்னு சொன்னால் த சைல்டு இஸ் ரெடி டு ஸ்பீக் டு பீப்புள், ரெடி டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். யாரோட கூப்பிட்டாலும் வரையா கொஞ்ச நேரம் அப்படின்னு கேட்டால் வரும், கொஞ்ச நேரம் விளையாடும், பேசும், சிரிக்கும். அதுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தா திங்ஸ் வில் பி இன் ஸ்டைல், இன் ஹர் ஸ்டைல் அப்படி இருக்கும். அந்த குழந்தையோட நம்ம பேசணுமான அந்த டைம், அதுக்கு அந்த களிப்பு அதை நம்மளையும் ஓட்டிக்கும். மகிழ்ச்சி நம்மளோட சேர்ந்து வரும், நம்மளும் கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் மகிழ்ச்சி என்பது நேர்மறை கருத்துக்களுக்கு இருப்பிடமானது. எப்போவுமே எப்படி மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா, பழைய நேத்திய நிகழ்வில் விட்டுருணும். நேத்திய நிகழ்ச்சியிலேருந்து ஒரு படிப்பினை மட்டும் எடுத்துக்கலாமே தவிர யூ நீட் நாட் ப்ரூட் ஓவர் எஸ்டர்டேஸ் ஹேப்பனிங்ஸ், லெட் இட் மூவ் ஆஸ் சச். இப்போ நம்ம இங்கே வெளியில் போகணும்னு நினைக்கிறோம், எல்லா நாளும் வெளியில் போக முடியுமா? போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரத்தில் நம்மளுக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்கும். சிலப்போ அலுவலகத்தில் போய்ட்டு வரவங்களா இருந்தால் அலுவலகத்தில் இருக்கிற வேலையோடு சேர்ந்து வீட்டு வேலையும் செய்து ஹோம் ஃப்ரண்ட்டு, ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டு, எல்லா ஃப்ரண்ட்டையும் பார்த்துட்டே இருந்தால் அப்புறம் என்ன என்ஜாய்மெண்ட் ஃப்ரண்ட்டு இருக்கவே இருக்காது தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் தீஸ் 2 திங்ஸ், திஸ் யூ ஹேவ் டு எஸ்சூ. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாதிரி இருக்க முடியாது. ஆனால் உள்ளத்தில் நேர்மறையான கருத்துக்கள் இருந்தால் நம்மளுக்கு மகிழ்ச்சி நம்மளோடது தான். அது இல்லாமல் நம்ம செய்கிற வேலையே நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கணும். ஒரு சமைக்கணும், சாப்பிட்ணும் அப்படின்னா சமைக்கிறதே பிடிக்கலன்னா எப்படி சாப்பிட்றது? எல்லா நேரமும் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. somebody cannot cook for us. அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. we can have a cook to prepare our foodனா for which you are supposed to pay for it. and what else we are staying at home? when we are at home we should do our நம்மளோட செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம மனசில் வாங்கிட்டா நம்ம வேலைகளை நம்மளே தான் செய்யணும். அப்போ நம்மளே செய்து அதில் ஒரு அளப்பரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியோடு கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட உணவு நம்மளுக்கே சுத்தமாக தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு சுவையோடு நம்ம செய்துக்க முடியும். ஸோ அதனால் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப்னு இருக்கணும். 2வது, எந்த வேலையை நம்ம செய்தாலும் அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யணும், அந்த ஊக்கத்தோடு செய்யணும். ஊக்கமுடைமை அப்படின்னு சொன்னால் அந்த ஊக்கத்தோட அடிப்படையில் நம்ம அந்த வேலையில் இறங்கணும். ஊக்கம் இல்லாமல் ஏதோ வேண்டாத வெறுப்பாக ஒரு வேலை செய்தால் அதனோட எண்டு ரிசல்ட் மே நாட் பி குட். ஸோ நம்ம இப்போ தயார் பண்ணுற உணவாக இருந்தாலும் சரியாக இருக்காது. ஒரு வேறு ஏதான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம், ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த எண்டு ரிசல்ட் மே நாட் பி குட். ஸோ அதனால் அடிப்படையில் ஒரு ஈடுபாடோட, அது ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸாக இருந்தாலும் படிக்கிற பாடங்களாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது நம்மளோட தொக்கி நிற்கும், அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகிறது, வாட் அவர் ஃப்யூச்சர் வில் பி, அவள் இவ்வளோ தூரம் இப்படி இருக்கமே, எப்படி நம்ம மேலுக்கு வருவோம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்காமல் இன்று, இப்பொழுது, இன்றைய கணம், இன்றைய நிலைமை, அதை நம்ம தொடர்ந்து அதுக்கு மட்டுமே வேலை செய்துட்டு இருந்தால், ரோட்டில் போகும்போது நம்ம ஒரு நடந்து போகிறோம், கொஞ்சம் தூரம் போகிறோம், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 5 கிலோமீட்டர்ஸில் வீட்லேயே 5வது கிலோமீட்டர் எண்டு என்னன்னு தெரியாதில்லை. வி ஷுட் வாக் த டிஸ்டன்ஸ். அப்படின்னா 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு குறைஞ்சது என்ன ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும். அப்படின்னா 1.5 மணி நேரம் நடக்கணுமா? ப்ரெசென்ட் டே சினாரியோவில் ஆர் வி ரெடி டு டூ தட் டூ இன் அரவுண்ட் 11 o'clock in the morning? அந்த ஸ்கார்ச்சிங் சன் வெயிலில் யாருமே நடக்க மாட்டோம். ஸோ வேறு முயற்சி தான் எடுப்போம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சாயந்தரம் போகலாம், வெயில் தழையட்டும், அந்த உஷ்ணத்தோட தாக்கம் குறைஞ்ச உடனே நடக்கலான்னு நினைப்போம். அப்போ நடக்கிறோன்னு வைங்க,
நடக்க ஆரம்பித்தா வீட்டு வாசல்லையே 5வது கிலோமீட்டரில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஸ்லோலி வீல் வாக் த டிஸ்டன்ஸ். என்ன தெரியுமா, அந்த நடை பயணத்தை தொடர்ந்தமான ஒரு 100 மீட்டராக நம்ம வி ஆர் கான்கரிங் இட். அப்படின்னா என்ன வரப்போகிறதுன்றத மட்டும் தெரிஞ்சுட்டா அந்த 5 கிலோமீட்டரில் இருக்கிறத ஒரு இடத்த பார்க்கலாம். நோ, ஒய் ஆர் யூ டாக்டர், யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு வாக் த டிஸ்டன்ஸ், வி வில் கோ பை வெஹிக்கிள். வெரி நைஸ், வில் கோ பை வெஹிக்கிள். ஒரு 2 வீலரில் போகிறதா இருந்தாலும் காரில் போகிறதா இருந்தாலும் 10 நிமிஷத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாமா? அப்போ 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் வே ஆஃப் அப்ரோச். நம்மளோட காக்னிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட், காக்னிட்டிவ் பெட்டர்மெண்ட், காக்னிட்டிவ் மெச்சூரிட்டி, எமோஷனல் மெச்சூரிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அங்கே வழியில் பார்க்கக்கூடிய செய்திகள்லாம் இருக்கும். ஸோ அப்போ EQ, எமோஷ்னல் கோஷன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னு சொன்னால் தட் கம்ஸ் அண்டர் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். மனசில் எப்படி ஒரு முதிர்ந்த எண்ண ஓட்டங்கள் இருக்குது, செம்மையான எண்ண ஓட்டங்கள் இருக்குது. எது வருதோ we should receive it in this 5 kilometers of journey. அந்த 5 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம், ஒரு ஹர்டில்ஸ் இல்லை, நெல்ல போயிட்டோம்னா அடுத்தது வாட் எக்ஸாக்ட்லி வி கண்டினியூ டு கோ ஃபார் த ஜர்னி ஆர் ரிட்டர்ன் பேக். அப்படின்னா திரும்பி வரும்போது என்ன அனுபவங்கள்லாம் இருக்குது, அந்த அனுபவங்கள் ஏற்புடையதா, நம்ம அதுலேருந்து ஏதான விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுமா, இல்லை வில் ஹவ் டு எஸ்டிவேட் அந்த சேம் பிளேஸ். வெரி நைஸ். நம்ம அங்கேயே அந்த வாண்டாத எண்ண ஓட்டங்களை, வாண்டாத நிகழ்வுகளை, ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பான்மையில் இருக்கிற அந்த நிகழ்ச்சிகளை, அந்த செயல்களை அங்கேயே விட்டுட்டு வி கண்டினியூ ஃபர்தர். வீட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் அவர் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அப்ரோச்சிங் தி இன்சிடென்ட்ஸ். அப்புறம் நிகழ்வுகளை நம்ம எப்படி அணுகிறோம்ன்றதுக்கு இது ஒரு சரியான முன் உதாரணமாக இருக்குது. அப்போது அணுகிற முறையிலையும் எதிர்கொள்கிற முறையிலும் தான் நம்மளோட மகிழ்ச்சியோட அளவு இருக்கும். அப்போது நாளைக்கு என்ன நடக்கணும், வாட் டஸ் வி ஷுட் டூ, இது மாதிரி இருக்குமே, எப்படி நம்மளுக்கு படிச்சிருக்கோம், என்ன வேலை கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்காமல் நல்லா படிக்கிறோம், நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். எப்போவுமே தன்னம்பிக்கை இருந்தால் அதுவே நம்ம மகிழ்ச்சிக்கு இட்டு தள்ளும், அழைச்சின்னு போகும். தன்னம்பிக்கை இருந்தால் அதுவே நல்லபடியாக படிக்க வைக்கும். இது நம்மளால் முடியும் அப்படின்ற உறுதியோடு இருந்தால் ஊக்கமுடைமையும் உறுதியும் நம்மளோட மகிழ்ச்சிக்கு நம்மளை அழைச்சின்னு போகும். அந்த மகிழ்ச்சின்றது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மகிழ்ச்சி இருக்கணும் என்று சொன்னால் அந்த பொதுவான நிகழ்ச்சிகளை காட்டிலும் தனி மனிதனோடைய உணர்வுகள், தனி மனிதனோட எண்ண ஓட்டங்கள் அதுவே அவனுடைய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விரைவாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.